பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நம்மை குறித்து இப்படி சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களோ உங்களை எங்கிருந்து தூக்கி எடுத்தாரா? அந்தகாரத்திலிருந்து, பயங்கரமான அந்தகாரத்திலிருந்து. ஆமாம். அது எப்படின்னா, அது ஒரு அது ஒரு இருளின் அதிகாரம். பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அங்க இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அங்கே இருக்கீங்களா, தூக்கி எடுத்துட்டாரா? வேற எப்படி சொல்ல தெரியுமா? தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தார். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? அது சரியா சொல்ல போனா ஒரு மார்வலஸ் லைட். சாதாரண லைட் இல்லை, அது ஒரு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா, அவருடைய நம்மளை அழைச்சி கொண்டு வந்தார்ல, அவருடைய புண்ணியங்களை, அவரிடத்துல இருக்கிற நன்மைகளை நாம் அறிவிக்கும்படி, மற்றவர்களுக்கு சொல்லும்படி, அல்லது நம் சாட்சியாக இருக்கும்படி நம்ம எப்படி தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. பாருங்க, ஒரே கர்ப்பத்தில் பிறந்த 2 பேர், யாக்கோபு, ஏசா. சரியா சொல்லணும்னா ஏசாவும் யாக்கோபும். ஆனா தேவன் ஒருத்தரை தெரிந்து கொண்டாரா? ஒருத்தரை தெரிந்து கொண்டாரா? யாரை தெரிந்து கொண்டார்? அந்த மாதிரி தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவரை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஒரு கிறிஸ்தவர் அவரை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் இப்படி இருக்காரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எப்படி ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் இப்படியெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்படி சொல்லுவோமே, யாக்கோபை நீர் தெரிந்து கொண்டீரு, அவன் பூரா ஏமாத்துக்காரனா இருக்கானே. சரியா? அது மாதிரி இப்போ ஆண்டவர் சொன்னாரு, டக்குன்னு சொன்னார், உடனே சொன்னார். ரோமர் 9:11 சொன்னார். ரோமர் 9:11 இருக்கு, விட இருக்கு அப்படின்னு சொன்னார். பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும், பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும். கேட்குறீங்களாம்மா? கேட்குறீங்களா? ஐயா நீங்க கேட்குறீங்களா? யாராச்சும்? நான் சொல்றேன், இது ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த வசனம். பிள்ளைகள் இன்னும் என்ன செய்யல? பிறக்கல. பிள்ளைகள் எங்க இருக்கப்ப? பிறக்கலைன்னா எங்க இருக்கு? பிறக்கலைன்னா எங்க இருக்கு? சூழல் இருக்கா? எங்க இருக்கு? வானத்திலே இருக்கு, வயிற்றுக்குள்ள இருக்கு. பிள்ளைகள் இருக்கு. என்ன இருக்கு? பிள்ளை இருக்கா, பிள்ளைகள் இருக்கா? வயிற்றுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. பிள்ளைகள் இன்னும் பிறக்கல. சரியா? அந்த 2 பிள்ளைகள் நடுராத்திரி எந்திரிச்சு வெளியே வந்து கொள்ளையடிச்சிட்டு உள்ள போயிடுவாங்க. அந்த அவங்க அம்மாவுக்கு தெரியாமையே என்ன செஞ்சிருவாங்க? பக்கத்து வீட்டுல இறங்கி கொள்ளையடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் கற்பத்துக்கு. அப்படி முடியுமா? ஒன்றும் கிடையாது. உள்ளதான் இருக்கும். நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. அவன் நல்லதும் செய்யல, தீமையானதையும். 2 பிள்ளைங்க. நீங்க சொல்லுங்க, பச்சை பிள்ளைங்க. சொல்ல மாட்டீங்களா?
நீங்க பச்சை பிள்ளைங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஆண்டவர் பிறக்காம பாருங்க, அவனை இல்லை. ரெண்டாவது பிறக்காம பாருங்க, அவன் மேல நான் சிநேகமா இருக்கேன். அல்லேலூயா. தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்ட சந்ததி. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப நீங்க வெறுத்த கூட்டமா சிநேகித்த கூட்டமா? நீங்க எந்த கூட்டம்? தேவன் உங்க மேல சிநேகமா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்ல, இது சும்மா சும்மா அவர் பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்ணுவாரு. அதை கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் உட்காந்து கேட்பேன். அப்புறம் நானான் போயிடுவேன். இது சத்தியம். இது என்னது? தேவனுடைய சுபாவம் என்னன்னு காட்டுகிற ஒரு காரியம். அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றார். அல்லேலூயா. இவன் எவ்வளவு வில்லங்கம் பண்ணான்னு நமக்கு தெரியும். ஜாக்கப், என்ன பேரு? ஜாக்கப். ஜாக்கப்னா என்ன பேரு? அதுக்கு என்ன அர்த்தம்? எத்தன். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் சந்ததியில இந்த ஆள் ஒரு எத்தன். யாரு? யாக்கோபு. இந்த சந்ததியில ஒரு எத்தன் வந்தார். யார் தெரியுமா? அவர் எத்தன்னு சொன்னாங்க. அவர் எத்தன் இல்லை, ஆனா அவரையும் எத்தன் தான் சொன்னாங்க. அந்த ராஜா பேர் என்ன? அந்த ராஜா பேர் என்ன? இயேசுவா? இயேசுவையா எத்தன்னு சொன்னாங்க? வேதத்துல எங்க இருக்கு? இருக்கா வேதத்துல? எங்க இருக்குன்னு சொல்லுங்க, லேசா ஹிண்ட்ஸ் கொடுங்க. மத்திய ராசில இருக்காக்கும். உன் ஆசையை கெடுப்பானே, எடுத்து வாக்கு. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? யாக்கோவுக்கும் எத்தனை தான் பேர் சொன்னாங்க. அப்படின்னு இந்த எத்தனை சொன்னா யார? இயேசு நான் உயிரோட 3 நாள்ல திரும்பவும் எழுந்திருப்பேன்னு சொன்னார்னா, அப்ப கல்லறைக்கு கொஞ்சம் ஆட்களை மத்தேயு 27:63. யாராவது ஒருத்தர் போய் அங்கிட்டு நம்ம நம்ம சபையில உள்ள கெட்டிக்காரங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, அவங்கள பிடிச்சி கொண்டது. ஆமா, இருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆமாம். இப்போ இயேசுவுக்கே என்னதான் பேரு? அவங்களுக்கு எத்தனை தான் தெரியுது. அது மட்டும் சொல்லல, பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்களா? வைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு இயேசு பற்றி சொன்னாங்களா? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு இயேசு கேட்டாரா? உங்ககிட்ட கேட்குறேன், இயேசு உங்களுக்கு யாரு? யாருன்னா கண்ணை உருட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இயேசு யாரு? அவ்வளவுதான். இயேசு யாருன்னு சொல்ல நிறைய இருக்கு. ஆனா அவர் நமக்கு ரட்சகர். அல்லேலூயா. அவர் அவர் உள்ள வரும்போது என்னதான் இருந்துச்சு? தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனால நமக்கு சொன்னது அவர் நம்மை ரட்சிக்கிறவர். இயேசு என்கிற நாமத்துக்கு என்ன பேரு, என்ன அர்த்தம்? அவர் நம்மை சகல ஜனங்களின் பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். சொல்லுங்க, இயேசுனா ரட்சிக்கிறவர். யார் ரட்சிப்பாரு? பாவிகளை ரட்சிக்க. பாவின்னா யார் தெரியுமா? பாவின்னா பாவம் செஞ்சால் மட்டும் பாவி இல்லை. வாழ்க்கையில தோத்து போனவனுக்கு ரட்சிப்பு வேணுமா வேண்டாமா? வாழ்க்கையில தோத்து போனா இருக்கான்ல, அவன் பாவம் செய்யல, ஆனா தோத்துட்டான். நல்லதுன்னு நினைச்சு செஞ்சான்,
மாட்டிக்கிட்டான். நல்லது, இப்படி போனா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு போனவன் மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன். இப்ப அவனை ரட்சிக்கணுமா வேண்டாமா? சரி, குழியில விழுந்துட்டான் ஒருத்தன், தூக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. அதனால பாவத்தை மட்டும் ரட்சிக்க வரல, மனுஷனை எல்லா விதமான அவஸ்தைகளிலிருந்தும் ரட்சிக்கிறதுக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. உங்களுடைய பண விவகாரங்களில அவர் உங்களை ரட்சிப்பாருன்னு நம்ப முடியுமா? முடியாதுல்ல. முடியாதுல்ல. முடியுமா? எப்படி உங்களுடைய ஒரு குத்துனா தான் முடியுமா? அல்லேலூயா. ஆழ்ந்த நம்பிக்கையா இருந்தா டக்குன்னு சொல்லுவீங்க, ஆமா ஆமா, என் பண விவகாரத்தை சொல்லுங்க, என்னுடைய பண விஷயத்த, என் பொருளாதாரத்தை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி? அதான் ஆபிரகாமுக்கு மெயின்டைன் பண்ணார்ல. தூக்கம் வந்துச்சாமா? வர்றது 2 பேர், இதெல்லாம் பட்டு தூங்கிருங்க. சோத்திரம். வந்துட்டேன். 2 வருஷத்துக்கு அங்கிட்டு போயிட்டா ஒரு ஆவி தூக்கத்தை கொண்டு போயிரு. 2 வருஷம் இவர் புண்ணியவான். யாரு? எவன் வேணாலும் எத்தனை சொல்லிட்டு போட்டோம். தம்பி, என்னப்பா அங்க வேலை முடிச்சா? உலகம் சுத்தி முடிஞ்சதாப்பா? இன்னும் ஒரு ஆள் வரலையே. இன்னும் ஒரு ஆள் இல்லையே. சரி, தோத்துறோம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து அங்க பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்துக்கலாம். ஆமா, ஏசுனார் எல்லா இடத்தையும் பார்த்துருவாரு. உள்ள முழிக்கிற மொழியை கண்ட உடனே இது எங்கே போகும், செட்டில் ஆகும்னு தெரியும். சொல்லுங்க. அவருடைய புண்ணியங்கள், அவர் உங்களுடைய பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுகிறவர். அல்லேலூயா. பணத்தை மெயின்டைன் பண்ணுவாரா? உங்க அப்பா பணத்தையா உங்க பணத்தையா? அப்பா பணத்தை. உங்க தாத்தா பணத்தை, உங்க கூட்டம் பணத்தை, உன் பணத்தை மெயின்டைன் பண்ண மாட்டார். அவர் உங்க பணத்தை என்ன செய்வாரு? என்ன செய்வாரோ தெரியாது. உங்களுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. பணத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் கிடையாது இல்லையா? யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்களேன். சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னு வச்சுக்கிடுவோம். நல்லா இருக்குமா? இந்த உலகத்துல பணம் ஓட்ட வரணும், அங்க வரணும், அங்க வரணும், அங்க வரணும், இங்க வரணும். நீ கொடுக்குற பணம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் அதிக பணத்தோட வரணும். வரணுமா? அல்லேலூயா. வர 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 விருத்தி ஆகணுமா? இந்த இந்த புண்ணியம் இயேசுநாதத்தை இருக்கா? அல்லேலூயா. நான் சொல்றேன், சிலர் கடன்கள்ல இருந்து ரட்சித்து கொண்டு வந்தார். ஆத்ம ரட்சிப்பும் கடன்கள்ல இருந்து ரட்சிப்பும் வந்தது. நான் சொல்லுகிறேன், உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு புண்ணியம் செய்யவும் உன்னை ரட்சிக்கவும் அவர் உன்னை அந்தகாரத்திலிருந்து தூக்கிட்டு வந்தார். எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரு? இனி இனி உன்னை வேதனைப்படுத்துற இடத்துல உனக்கு அங்க வேலை இல்லை. அல்லேலூயா. எங்க வந்தாச்சு? ஒரு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நான் வந்திருக்கேன். நான் வரலையே. கிளறு கிளறு கிளறு. இவங்களுக்கு எந்நேரமும் ஒரு முக்காடை போட்டு
முக்காடுலயே சொல்லுவாங்க, சோகத்திலேயே. சிவாஜி கணேசன் ஏன் ஒரு ஆம்பளை அழுதுகிட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்களேன்? அழுகுனி ஆம்பளை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நான் சொல்றேன், அழுகுனி ஆம்பளைய பார்த்தா ஜெயிக்கவே ஜெயிக்காது. அழுகிற பொம்பளைய பார்த்தா சுத்தமா ஜெயிக்காது. ரைட்டா? யாரு அழுதாலும் விளங்காது. ஹலோ, நான் சொல்றேன், நீ நீ உனக்குள்ள யாருடைய ஆவி இருக்கு? தேவன் தந்த ஆவி உனக்குள்ள இருக்கு. அந்த ஆவி உன்னை மறுபடியும் ரிவைவ் பண்ணிக்கணும், உற்சாகம் முட்டக்கூடிய ஒரு ஆவி உனக்குள்ள இருக்கு. ஒரு இருதயம் கத்த தந்த தீபமா இருக்கிறது. நீ சோகத்தையே பிடிச்சின்னா பிடிச்சிட்டே போ. நான் சொல்றேன், ஒரு நல்ல சட்டி ஒன்று செஞ்சுக்கோ, நான் சோகமா இருக்கிறேன் அப்படின்னு. சும்மா நேரத்துக்கு நீங்க போய் எதுவும் கேட்க போறது இல்லை, ஆனா வச்சுக்கோங்க. அப்படி சோகம் என்பது சாத்தானுடைய முகம். யாருடைய முகம்? சாத்தானுடைய முகம். அசிங்கமா இருக்கும். ஆகையினால் நீங்க சோகத்தை தேடாதீங்க. நீங்கள் ஒரு ஒரு புண்ணியம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்தாச்சு. சொல்லுங்க பக்கத்துல, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. அந்த ஒளியினிடத்துக்குள்ள போனீங்கன்னா உங்க ட்ரெஸ் அப்படியே மிளிரும். அல்லேலூயா. ஆமா, அங்க போனா உங்க தள்ள முடியலாம் தங்க கலர்ல மின்னும். அந்த ஒளிக்குள்ள போயிட்டு பாருங்க. அல்லேலூயா. ஒரு பிரகாசமான ஒளி. இன்னும் கரெக்டா சொல்லவா, அது எந்த மனுஷன் உள்ள போனாலும் அவனை பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி, ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா. நான் அவருக்குள்ளதான் இருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னாரு, அல்லேலூயா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், சபைக்குள்ள இருட்டா இருந்தா உலகத்துக்குள்ள எப்படி வெளிச்சமா இருக்க முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இருட்டுன்னா நீங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி, அந்த இருட்டு இல்ல, உள்ள இருட்டா இருந்தா போதும். ஆமா, நான் இந்த மாதிரி ஆட்களை பார்த்த உடனே நான் அங்கிட்டு போயிடுவேன். இருக்கிற கொடுமை போதாதுன்னு இது வேறையா? இங்க ஆனந்த களிப்போடு கூட ஒரு சன்னதி முன் வாருங்கள், இல்லைன்னா வெளியே நில்லுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வந்தா எதை வரணும்? துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. எப்படியா? துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆராதிக்கும் போது எப்படிதான் வரணும்? துதியோட, பலியோட. நான் தேவனிடத்துல வந்துட்டேங்கிறது தான் சந்தோஷத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. நான் எங்க வந்திருக்கிறேன்? 2 பேர் 3 பேர் தேவனை ஆராதிக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். ஆமா, கர்த்தரை பற்றி தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்தோட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் அப்படி சொல்றாரு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, நீங்கள் ராஜரீகமான, சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் சொல்லுங்களேன், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்களேன். நான் ஒரு ராயல் ஃபேமிலி. ஐயா, அது இங்கிலீஷ் வார்த்தை என்ன, அது தமிழ்ல வேணும்னா தமிழ்ல போட்டிருக்கு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க, ராஜரீகமான ஆளு. ஆயத்தர இல்லைன்னா ராஜரீகம் உன் கைக்கு வராது, உன்னை தாண்டி இன்னொரு ஆளுக்கு போயிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
அப்படின்னு உங்களை குறித்து என்ன குறித்து வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். இதை மாற்ற முடியாது, இதை மாற்றவே முடியாது. தேவனுடைய சமூகத்துல அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க. அல்லேலூயா. நீங்க இதை தவிர வேற மாதிரி நினைக்கணுங்கிறது பிசாசனுடைய தந்திரம். அதாவது நீங்க ஒரு கவனிக்கப்படாத ஒரு ஆளு, உங்களுக்கு யாருமே இல்லை. யாருமே உங்களிடத்துல அன்பு செலுத்தல. நல்லா தானே இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுறது பூரா வகையா வக்கனையா தின்னுக்கிட்டு பேசுற பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, யாருமே. நான் இதை போன்ல கேட்பேன் நிறைய பேர்த்த. அல்லேலூயா. நீங்க ஒரு கூட்டமா இருக்கீங்க. எப்படிப்பட்ட கூட்டம் அது? ராஜரீக கூட்டம். என்ன கூட்டம் ஐயா? இல்ல நான் ஒரு சோக கூட்டம். சோக கூட்டத்துல இருக்கிறவன் தனியா போயிடு. அல்லேலூயா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிதான். இதையும் யுத்தத்துக்கு கிளம்பும் போது நிறைய பேர் வந்துட்டாங்க மொத்தத்துக்கு. அதுல 3 கேட்டகரி. எவனா பயந்தவங்களி இருக்கியா, ஓடிடு, வீட்டுக்கு போயிரு. ஏற்கனவே பயந்தவங்களி யாரு? கிதியோன் தான். ஆமா. இப்ப அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? தேவ பலன் வந்துருச்சு. அதனால அவன் சொல்றான், பயப்படுறவன் வீட்டுக்கு போயிரு. போயிட்டாங்க. பயந்தவன்லாம் வீட்டுக்கு போ. இந்த குரூப் வெளியே போயிடுச்சா, அடுத்து ஒரு குரூப்பு ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கேன். அதனால இதை என்ன செய்யணும்? வடிகட்டணும். நிறைய பேர் வச்செல்லாம் ஜெயிக்கக்கூடாது. ஒத்தையில போய் அடிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒத்தையில போய் அடிப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு ஆள் போதும். சொல்லுங்க, நான் ஒரு ஆள் போதும். அப்படி சொல்லுங்க. ஏன்னா நான் ராஜரிக கூட்டத்தில் இருக்கிற ஆளு, அதிகாரமிக்க ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஜனம், ராஜரீக கூட்டம். நான் ஒரு ஆள் இருந்தாலே எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அப்படித்தான் சுபாவம் இருக்கணும். நீங்க ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு முக்காடு போட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் எங்க வரலன்னு அர்த்தம். அந்த புண்ணியத்துக்குள்ள வரல, ஒளிக்குள்ள வரல. ஒளிக்குள்ள யார் வராம இருப்பாங்கன்னு தெரியுமா? யார் யார் இந்த ஒளிக்குள்ள வராம இருப்பாங்கன்னு நான் சொல்லவா? வேதம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. அவர்கள் ஒளியை காட்டிலும் இருளை விரும்புகிறார்கள். அவங்க ஒளிக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இருளை விரும்புகிறார்கள். அவங்க என்ன செய்ய முடியாது? அந்த ஒளிக்குள்ள வரமாட்டாங்க. என்ன சொன்னாலும் வரமாட்டாங்க. ஏன்? எதை விரும்புறாங்க? அவர்கள் சோகமாக இருக்க விரும்புகிறார்கள். தோல்வியை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுக்குள்ள தோல்வியை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராலே நான் தான், நீ 7 தடவை விழுந்தாலும் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றேன். அல்லேலூயா. நீ 7 தடவை விழுந்துரு, உனக்கு 6 தடவையும் படிப்பின கிடையாது. திரும்ப திரும்ப அதே முட்டாள்தனத்தை நீ திரும்ப திரும்ப செய்யற. 7வது தடவையும் அதே முட்டாள்தனம். பரவாயில்ல, உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன 7 தடவை? 7 தரம் விழுந்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் யார் தூக்கி எடுப்பாரு? அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். உனக்கு ஒன்று தெரியணும், இந்த தேவன் உன்னை விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவன்.
அப்படின்னா நீ நீ விழுந்தா கூட அது ஒன்றும் உன்னுடைய தகுதியை குறைக்காது. உன் தகுதி இயேசு. அவர் உன்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். உன்னை கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போக முடியும். இங்க நான் சில நேரங்களில் சிலரை பார்க்கும்போது என் விசுவாசத்தை திரும்ப கூட்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லியும் இதுங்க திருந்தாத கேஸா இருக்கு அப்படின்னு என் புத்தி சொல்லும். உள்ள ஆவியான சொல்வார், நீ பிரசங்கிட்டே இரு, அல்லேலூயா, விசுவாசத்தை நான் தூக்கி எடுப்பேன்னு நீ சொல்லு, அல்லேலூயா. நீங்க சொல்லும்போது, இங்க நான் சொல்லும்போது எனக்குள்ள ஆமா 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 நானும் அதே பாடுகளுக்குள்ள போயிருக்கிறேன். அதனால எனக்கு என்ன தெரிஞ்சிடும், தூக்கி எடுக்கும் ஒருவர் எனக்காக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் விழுந்தா தூக்குறதுக்கு ஆள் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஹலோ, விழுந்தா தூக்க ஆள் இருக்கு. அதுதான் அந்த ஒளியின் இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கூட்டமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? கூட்டமா இருக்கீங்க. குத்துச்சண்டை கூட்டம் இல்ல, குத்துச்சண்டை கூட்டம் இல்ல இது. அந்த கூட்டம் அழிஞ்சிடும். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அந்த கூட்டத்தை சொல்லல. இது ஆச்சரியமான ஒளி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம்னா என்னன்னு தெரியுமா? என்ன கூட்டம் ஆசாரிய கூட்டம்னா? ஆசாரியன் வரிந்து பேசணும், ஆசாரியன் இறங்கத்தக்கவனா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவனிடத்துல சேர்த்து வைக்கிறவனா இருக்கணும், வேட்டு வைக்கிறவனா இருக்கக்கூடாது. அது யாருக்கு தெரிஞ்சாதான் தெரியும். என்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம். என்னை பத்தி அபிப்பிராயம். ஆனா சில நேரங்கள்ல உள்ளுக்குள்ள என்னை பார்த்தா, நீங்க எதுக்குடா ஊழியத்துக்கு வந்தங்கிற மாதிரி இருக்கும். உனக்கு யாருமே அந்த ஊழியத்தை கொடுத்தா? நீ சரியாது. அந்த ஒரு சோத்திரம். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். எங்க பார்ப்பாரு? உள்ளத்தை பார்ப்பாரு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளம் அவருக்கு முன்னாடி தெரியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், ஆகவே நீர் உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு உண்மையை சொல்றேன், நீங்கள் தான் அந்த ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா. நீங்கள் தான் இந்த ராஜரீக கூட்டம், நீங்கள் ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பத்தி எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? வாயை திறக்கலையே. இந்த பக்கம் சத்தமே வரல, இந்த பக்கம் நல்ல சவுண்டா வந்துருச்சு, இந்த பக்கம் ஓவர் சவுண்டு. சொல்லுங்க, பரிசுத்த ஜாதி. ஸ்தோத்திரம். சரி, இல்லாததெல்லாம் சொல்லாதீங்க, நான் சொல்ல மாட்டோம். நம்ம உண்மையான ஆட்கள். இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், இங்க இருக்கிறத சொல்றேன். இங்க உங்களை பத்தி தான் எழுதி வச்சிருக்கு. நீங்கள் பரிசுத்த ஜாதின்னு சொல்லுது. அல்லேலூயா. நாங்க பரிசுத்த ஜாதி, நாங்க பரிசுத்த ஜாதி. இன்னொரு சொல்லுவோம், நாங்க பரிசுத்த ஜாதி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் விரும்பும் பரிசுத்தத்திற்குள் நான் இன்னும் வரவில்லை. என்னவா? நான் சொல்றேன், உனக்கு என்ன தெரியும் பரிசுத்தத்தை பத்தி? உனக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேன், தேவன் தான் உன் பரிசுத்தம். அல்லேலூயா. நீ பரிசுத்தத்துக்கு விளக்கமெல்லாம் தேடி பார்த்தேன்னா உன் மண்டைக்கு எட்டவே எட்ட. நீ தோண்டி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது வில்லங்க வந்துடும். கிணறு வெட்ட பூதம் பரப்பிட்ட மாதிரி நீ பரிசுத்தம் எங்கே இருக்குன்னு தேடினீன்னா அங்கே ஒரு வில்லன் வந்து தொலைஞ்சிடப்பாறேன். அதனால நீ ஒன்றும் பரிசுத்தத்தை தேடாத, அவரே உன் பரிசுத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மேன்மை பாராட்டு, அப்படியே ஒரு பெருமையை போடு. நான் அவருக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. நான் அவருடைய சொத்து. ஆமா, பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம். திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆமேனா? ஓகே.
அப்ப நான் இப்படிதான் இருக்கிறேன். என்னோட தேவன் இருக்கிறாரு. நான் ஒளியின் இடத்துக்குள்ள இருக்கிறேன். அவருடைய புண்ணியங்களுக்குள்ள இருக்கிறேன். அவருடைய புண்ணியம் என்னன்னா, என்னை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராய் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நினைக்கிற ஆள் இருக்கு பத்தியா? தூக்கிப்பட்டு நான் சொல்றேன், உனக்கு கொடுக்கிற நன்மைகள், உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டு யாரோட இரு? தேவனோடைய இரு. சொல்லு, தேவனோடைய இரு. வேற எதையும் பத்தி யோசிக்காத. அவர் இருக்கிற இடத்துல அவர் உன்னுடைய டெபிட், உன் பள்ளம் இருக்கா? பள்ளம் இல்லை பாஸ்டர், பள்ளம் இல்லை, பாதாளமே இருக்கு. ஓகே ஓகே, பள்ளம்னாலும் பாதாளம்னாலும் அவர் அதை எல்லாம், அல்லேலூயா, பாதாளத்தை ஜெயிச்சவர். ஆமா, பாதாளத்துல இருந்தாலும் தூக்கி கொண்டு வருகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும், நான் சொல்ல, நீ யாருக்குனே சரியான கள்ளன். அல்லேலூயா. ஆமா, நீ ஏதாவது பிளான் பண்ணினா என் தேவை வில்லங்கத்தை எடுத்துருவேன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு. 2. ஆமென். ஸ்தோத்திரம். இங்க இருந்து பார்க்கலாம். 10வது வசனத்துல இருந்து 15 வரைக்கும் வாசிப்பான். மேலும் கொலோசியர் 2:10 வரைக்கும். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் ஆ அதிகாரத்திற்கும் ம் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இல்ல அது இன்னும் போடுமா? போடும். இயேசுவானவர் சிலுவையில கோமணம் கட்டி படுத்து அப்படியே இருந்துட்டு போனார் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஏசுனாருன்னா கோவணமா? சிலருக்கு இன்னும் அப்படி இருக்கோ என்னவோ. வேதம் சொல்லுது, அவர் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவர் அவர் தான். அல்லேலூயா. உண்டாயிருக்கிற அத்தனை அதிகாரமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கிறது. அவர் சொன்னார், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், அந்த இயேசுதான் உங்களுக்கு ஜீவனாயும் பலனாயும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயும் இருக்கிறாரே. அல்லேலூயா. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் நீங்கள் ஆராதிக்கிறவரே தலைவர். அல்லேலூயா. நான் அவருக்குள்ளதான் இருக்கேன். சொல்லுங்க, அவருக்குள்ளதான் இருக்கேன். அதிகாரங்களின் தேவனுக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. துரைத்தனங்களின் தேவனுக்குள்ள இருக்கிறேன். இருக்கிறேன்னா எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கிறேன். எப்படி இருக்கு? அல்லேலூயா. யூ ஆர் கம்ப்ளீட். ஒன்னுலையும் குறைவில்லை, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களை தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால உங்களை கம்ப்ளீட் பண்ணி. நான் சொல்ல, இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது. இது உனக்கு புரியுதோ புரியலையோ வாயத்தரன்னு சொல்லு. நான் என்ன குறித்த வரையில என் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, என்ன நடத்துகிற தேவன் என்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி சம்பவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்று எதுவும் இல்லை. சகல ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஐயா, சத்தியம் சொன்னா உண்மை. அல்லேலூயா. இது சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை, இதுதான் அவருடைய சித்தம். இதை யாரும் என்ன செய்ய முடியாது. வேணும்னா இந்த வார்த்தையை நம்பாம போ, உனக்கு அதுல பங்கு இல்லாம போயிடும். பரிபூரணத்துல யாருக்கு பங்கு வேணும்? அல்லேலூயா. அந்த சகல பரிபூரணம். நான் சொல்றேன், நீ கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்து
குருவி சேர்த்து ஒன்றரைன்னா கையில் வச்சுட்டோடனே உன் வெற்றி வந்துடுமா? நீ சொல்கிறேன், நீயும் உங்கள் பரம்பரையே சம்பாத்தியம் பண்ணாலுமே அது குருவி சேர்த்த அளவு கூட வராது. ஒரு குருவி கூட நல்லா சேர்த்துடும், உங்களுக்கு அந்த அளவு கூட வராது. அதனால தான் அந்த அதிகாரம் உள்ளவர், அந்த ஐஸ்வர்ய சம்பந்தர், அல்லேலூயா, அவருக்குள்ள உங்களை கொண்டு வந்து வைக்கிறார். நீ ஒன்றிலும் குறைபடக்கூடாது. சொல்லுங்க, உன் கையில காசு இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அல்லேலூயா. நான் சொல்ல, அவருக்குள்ள நீ பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறாய். இதை எப்படியா சொந்த வாழ்க்கையில கொண்டு வருகிறது? நீ சொல்லலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் சொல்லுவேன், ஆண்டவரே நீ தான் என் ஐஸ்வர்யம். பணம் கொடுமையா, பணம் கொடுமையா, துட்டுத்தாருமையா, ஐயா வீடு கட்ட காசு வேணும் ஐயா, நகையை கொண்டு போய் வைக்கவா ஐயா. நகை வச்சா பாதியில நிற்கும். நீ விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? எப்படி விசுவாசிக்கிறது? அல்லேலூயா. நான் அவரை தொழுது கொள்ளுகிறேன், அவர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னர். இன்னைக்கு கேட்டில்ல, இனிமே என்னைக்கு இதை பத்தி பேசாத. ஏன் கேட்டாச்சு, ஆமா சொல்லிட்டேன், அதோட போயிரு. நீ மறந்துடுவ. நீ கேட்ட வார்த்தைய மறந்துடுவியா? ஏன் மறந்துடுவியா? நான் சொல்றேன், கேட்ட வார்த்தையை மறந்துடுவோம். நீ கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு இப்படி போயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் முகம் எப்படி இருக்கும்னு மறுபடியும் கண்ணாடி தான் போய் தேடி பார்க்கணும். அல்லேலூயா. அது போலதான் திருவசனத்தை கேட்டுட்டு நீ மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த திருவசனம் உன்னை பிரதிபலிக்கிறது. இந்த வசனம் எடுமா, யாக்கோபு 1, அதை வாசிக்க பார்க்கலாம். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை திருவசனத்தை, அதாவது தேவனை, இது திருவசனமும் தேவனும் ஒண்ணுதான். திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் ஆனால், நான் சொல்றேன், அதை சொந்தமாக்கி கொள்ளாதவன், அதை விசுவாசிக்காதவன் எப்படிப்பட்ட ஆளு? கண்ணாடியில தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய். கண்ணாடியில, அந்த வேத வசனம் என்கிற கண்ணாடியில நீ ஆச்சரியமான ஒளிநடுக்குள்ள இருக்கேன்னு அது காட்டும். எப்படி காட்டும்? நீ ஆச்சரியமான ஒளிக்குள்ள இருக்கிறதாக அந்த வேத வசனம் என்கிற கண்ணாடி உன்னை காட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியா உன்னை காட்டும். அல்லேலூயா. உன்னை ராஜரீக மேன்மையில உன்னை காட்டும். நீ என்ன செய்யணும்? அதை நீ திரும்ப ஞாபகப்படுத்தணும். என்னத்தை படுத்தணும்? ஞாபகப்படுத்தி படுத்தி 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 அதை மறக்காதபடி செய்யணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும், அறிக்கையிடணும். எதுக்கு அறிக்கையிடணும்? மறந்துடக்கூடாதுல்ல. அல்லேலூயா. அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்காரா? அல்லேலூயா. நான் சொல்றேன், அது வேதவசனம் அப்படி சொல்லுது. நான் சொல்றேன், அவர் எனக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறார். அவர் எனக்கு கனத்தை கொடுக்கிறவராய். நான் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு ஐஸ்வர்யம்? நான் சொல்றேன், என்னைக்குமே உங்க ஐஸ்வர்யம் உங்க கையில வராது. உனக்கு தேவைங்கிறதுக்காகவா ஐஸ்வர்யம்? அப்படி இல்லை. நீ ஆராதிக்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உன் கையில தான் என்ன இருந்தாகணும்? ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு ஆளுகை உனக்குத்தான் இருக்கணும். ஏன்னா நீ ராஜரீக கூட்டம், நீ தேவனுடைய ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், கண்ணு பார்த்து வாழாத. இருந்தா இருக்குன்னு சொல்றதும், கண்ணுக்கு தெரியலன்னா, தம்பி இன்னும் ஆராதனை முடியலப்பா, உட்காரு, 2 பேர் பண்ண போதும்ல, அவ்வளவு பேர் போயிட்டீங்க, என்ன கூப்பிடாம இருந்தா தரலாம்.
ஸ்தோத்திரம். ஆமா, நல்ல பையன் தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆசாரிய கூட்டம். ஆமென். இப்போ இந்த திருவசனம் உங்களை என்ன செய்யுது? உங்களை கண்ணாடியா காட்டுது. எப்படி காட்டுது? நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள், நீங்கள் குறைவில்லாதவர்கள். ஒரு ஒரு மணவாளன் இயேசுகிட்ட போய் கேட்டா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேளுங்க. யார்கிட்ட? மணவாளனாகி இயேசுகிட்ட போய் கேட்டு பாருங்க. நல்லாத்தான் இருக்க, உன் பல்லு தான் கொஞ்சம் சொத்திரம், நல்லா இருக்கு, உன் கண் பார்வை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கூச்ச பார்வை போல. அப்படியா சொல்லிட்டு பாரு. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நீ என் பிரியம், நீ ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா. அவர் அப்படி பார்க்க, நீ உன்னை லூசு கழுத மாதிரி பார்க்காத. நான் அந்த வார்த்தை இப்படி கொஞ்சம் கடுமையா சொல்றேன், ஏன்னா அவ்வளவு எனக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வைத்தறிச்சலா இருக்கு. ஜனங்க உங்களை நீங்க உங்களை என்னதான் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியலையே. தேவன் உங்களோடு கூட இருந்தோம் நான் ஒன்றுக்கும். தேவனுடைய ஆவி உள்ள இருக்கு. ஒடுங்கின ஆவி எப்படி உள்ள இருக்கும்? உங்களுக்கு அது விளங்கணும். தேவனுடைய ஆவி இருக்கும்போது அது எப்பொழுதும் உற்சாகம். அது என்னது? அது ஜீவ தண்ணீர். அது என்ன செய்யும்? ஆமா, கண்ணீருக்கு மேல ஜீவ தண்ணீர் ஓடும். என்ன ஓடும்? கண்ணீருக்கு மேல இந்த ஜீவ தண்ணீர் ஓடும். ஆமா, பொம்பளைங்களுக்கு பொதுவா, பொம்பளைகள்னு சொல்றேன்ல, பொம்பளைங்களுக்கு கண்ணீர் விட்டுட்டா எங்க அப்பா, அவன் அன்னைக்கு ஒழுங்கா தூங்குவான். இப்ப நாங்க ஒரு பாட்டு கிட்டு பண்ண, கண்ணீரை துடைப்பார். அன்னைக்கு ஆமா, பெண்கள் கூட்டத்துல பக்தி கூடிரும். எப்படி கூடிரும்? கண்ணீரை துடைப்பார். உனக்கு எதுக்கு கண்ணீர் வருதுன்னு நான் கேட்பேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ சொல்லு, நான் எம்டி இல்லை, குறைவுள்ள ஆள் கிடையாது, நான் பரிபூர்ணம் உள்ள ஆளு. அவர் என் பரிபூரணம், அவருக்குள்ள நான் பரிபூரணம். அல்லேலூயா. ஐயா, இந்த பரிபூரணத்தை நீ கண்டிப்பா அறிக்கையிட்டு ஆகணும். இதை என்ன செய்யக்கூடாது? இது தேவனால உனக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம். இதை விட்டு பரிபூரணத்தை யாராவது விடுவாங்களா? நம்ம கிட்ட வந்து நீங்க கொடுக்கறத கொடுங்க. என்னது? கொடுக்கறத கொடுங்க. சொல்லுங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லாதீங்க. எழுப்பி சொல்லுங்கம்மா, எழுப்பி சொல்லுங்க. கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயும் சொல்றாரு, ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் நீ இந்த இடத்த விட்டு போக. ஆண்டவர் சொல்றாரு, முழுசும் கொடுத்து தான் உங்களை அனுப்புவேன், குறைய வாங்கினீங்கன்னா அனுப்ப மாட்டேன். சொல்லுங்க, எல்லாம் கொடுத்து அனுப்புவார், எல்லாம் கொடுத்து அனுப்புவார், பரிபூர்ணமாக்கி தான் அனுப்புறாரு. அவருக்குள்ள அப்படித்தான் இருக்கேன். அது அவர் விருப்பம், நான் தடுக்க முடியாது. நானும் அதைத்தான் விரும்புறேன். அல்லேலூயா. இந்த வசனத்துல உன்னப்பார், இந்த வசனம் உன்னை குறித்த கண்ணாடி. ஆனா உனக்கு ஒரு கண்ணாடி இருக்கு உள்ளுக்குள்ள. என்னது? கடவுள் சோதிச்சிட்டார். கடவுள் என்னஞ்சிட்டாரு? என்னை இப்படி சோதிச்சிட்டார். நான் நல்லா வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா வந்துருமாக்கோன்னு நினைச்சேன், கடைசியில கவுத்திட்டாரு. நான் சொல்றேன், நீ கவுந்தாதான் தேவ தயவு உனக்கு என்னன்னு தெரியும். நீ எத்தனை தடவை வேணாலும் கவுந்து விழு,
தூக்கி எடுக்கிற தேவனை நீ இன்னும் அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அதனால கீழே விழுந்துட்டேன், மேலே விழுந்துட்டேன், அதை பார்க்காத, கூட இருக்கிறவரை மட்டும் பாரு. அல்லேலூயா. நீ பெர்ஃபெக்டா நடந்துருவேன்னா அவர் பார்த்தாரு, உன்னால ஒரு ஸ்டெப்பு ஒழுங்கா வைக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் கையை பிடிச்சு கையை பிடிச்சிருக்காருன்னா நீ அங்கிட்டு போக விடாதபடி பிடிச்சிருப்பாரு. நீங்க இழுத்து பாரு, ஏன் விட மாட்டாரு? அது அவர் வைராக்கியம். அப்படிலாம் உன்னை விட முடியாது. ஆண்டு சொல்ல, உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது. உன்னை நீ நினைக்கிற மாதிரிலாம் விட முடியாது. நான் நினைக்கிற மாதிரி தான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. ஆமா, நீ குறைவோடையே போகலான்னு நம்பிக்கை வைக்காத. ஹலோ, இப்ப விளங்குதா? நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? வேத வசனத்தின்படி பாக்குறீங்களா? அல்லேலூயா. உனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு மதிப்பு போடுறியா, இல்ல உனக்கு இருக்கிற நகை நட்டை வச்சு மதிப்பு போடுறியா? நீ படிச்சதை வச்சு மதிப்பு போடுறியா? எப்படி மதிப்பு போடுற? பாதி படிக்கிறது, பாதி படிப்புல பாவம், சில பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆள்லாம் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரையும் தூக்கி எடுக்கணும்ல, அதனாலதான் உங்களை அழைச்சார். அல்லேலூயா. அந்த கொலோசையர்ல திரும்ப அப்படியே வாசிப்போம். அவருக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமா, எல்லாம் சொல்லுங்க. ஆமா, பரிபூர்ணம்தான், குறைவு இல்லதான். அவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீர்கள். அப்புறம் அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இதை நம்ம சொல்லணும்னா சுருக்கமா சொல்றேன். விசுவாசிக்கு ஒரு முத்திரை விருத்த சேதனம், ரைட்டா? அது ஆபிரகாமின் சந்ததிக்கு தான், அது உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. ஆனாலும் நமக்கு விருத்த சேதனம் உண்டு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் எல்லாம் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் இயேசுவை பற்றும் விசுவாசம், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்படி ஏற்றுக்கொண்டதுனால நான் விருத்த சேதனம் பெற்றிருக்கிறேன். எப்படி விருத்த சேதனம்? அவர் என் விருத்த சேதனம். அல்லேலூயா. அது எப்படி வந்துச்சுன்னா, இது கையால செய்யப்படாத விருத்த சேதனம். அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தையே தூக்கி போட்டாச்சு. எதனால? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால. சொல்லுங்க, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால. பாவ சரீரம் இருக்கு பாருங்க, இந்த பொல்லாப்பெல்லாம் உருட்டிட்டு வரும் பாரு, தீவினையை யோசிக்கும் பாரு. நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல நேரா செய்த பொல்லாப்பை காட்டிலும் பொல்லாப்பு செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும் பாருங்க, அது 100 கணக்குல இருக்கும், 100 மடங்கா இருக்கும். நினைப்போம், செய்ய மாட்டோம். ஆனா பொல்லாப்பு உள்ள நினைச்சு அது ஒரு ஆவியில கரைய ஏற்படுத்தும். நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா? நினைக்கிற மாதிரிலாம் நடக்கல. ஆனா நினைச்சதெல்லாம் கணக்குல வச்சா எவ்வளவு மோசமா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. ஆமா, இந்த விருத்த சேதனம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அது பாவ சரீரத்தை களைந்து போட வைக்கிறது. அப்படின்னா சரீரத்திலிருந்து பாவத்தை தூக்கி எரியுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரீரத்தை களைஞ்சு போடுறதுன்னா போய் எங்கேயும் கொண்டு போய் போட்டு ஆவியா தெரியறதுதான். அப்படி இல்லை. இந்த சரீரத்துக்குள்ள
இனி என்ன செய்யாது? பாவம் ஒர்க் அவுட் ஆகாது. ஹலோ, என்ன வராது? சோகம், பாவம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் சோகத்தை பத்தி இங்கிட்டு சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் ரொம்ப டாப் லெவல்ல இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பக்கம் சொல்லவா? 2 சோகம் இருக்கு. நேசத்தால் சோகமானே. ஹல்லேலூயா. இயேசுவின் மேல நேசம் பெருகி சோகம் வந்துருச்சா? அப்படி யாரும் இருக்காங்களான்னு எனக்கு கர்த்தாவே உமக்கு தான் தெரியும். இப்போ அவரை நான் விசுவாசித்ததுனால பாவம் செய்யக்கூடிய சரீரத்தை களைஞ்சு போட்டாச்சு. இப்போ கிறிஸ்துவை பற்றும் நீதியில் நான் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கைகளால் செய்யப்படாத அந்த முத்திரையாகிய விருத்த சேதனத்தை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இனி என் சரீரம் சொல்லுங்க, இது வந்து சரீரத்தோட அஃபெக்ட் ஆகுது. இந்த இயேசுவை பற்றும் விசுவாசம் சரீரத்துக்குள்ள போய் ஒர்க் அவுட் ஆகுது. சொல்லுங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதனால சரீரத்திற்குள்ள பாவத்தின் கதையை அது முடிக்குது. அது களைஞ்சு விட்டாச்சு, தூக்கி தூரப்பட்டாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. அல்லேலூயா. இங்க எப்படி இருக்குன்னா, புட்டிங் ஆஃப் த பாடி. சொல்லுங்க, அதாவது சரீரத்தின் பாவ சரீரம் ஆஃப் ஆயிடுச்சு. என்னவாயிருச்சு? ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ண முடியுமா? இல்ல இல்ல இல்ல, முடிஞ்சது. ஆஃப் ஆனது ஆஃப், ஃபியூஸ் போயிடுச்சு. சொல்லுங்க, பாவம் ஃபியூஸ் போயிடுச்சு. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால சொல்லுங்க, பாவம் ஃபியூஸ் போயிடுச்சு, கடன் ஃபியூஸ் போயிடுச்சு, நோய்க்கு ஃபியூஸ் போயிடுச்சு. அல்லேலூயா. சோகத்துக்கு ஃபியூஸ் போயிடுச்சா? என்ன பாஸ்டர் சோகம் சோகம் சோகங்கிற? அது என்னமா, நாங்களும் தான் நிறைய பிரச்சனைகள் வழியாத்தான் வந்தோம். அல்லேலூயா. ஆமா, 67 வயசு முடிய போது பிரச்சனை இல்லாமையா இருந்துச்சு. எல்லாருக்கும் தான் பிரச்சனை வந்துச்சு. 78 தடவை குப்புற விழுந்து 90வது தடவை எந்திரிச்சு நிற்கும். இது என்ன கணக்கு ஒட்ட மாட்டேங்குது? 100 தடவை எந்திரிச்சு நிற்போம். அல்லேலூயா. கடைசி வரைக்கு என்னை எழும்பச் செய்கிறவர், பிரகாசிக்க செய்கிறவர் தேவனே. அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில் நான் கொஞ்சம் விழுகிற ஆள் தான். ஆனா தூக்கி எடுத்து அவர் சித்தத்தின்படி செய்ய வச்சே அவருக்கேற்ற பரிசுத்த ஜனமாக, அல்லேலூயா, ராஜரீக கூட்டமாக என்னை நிலைநிறுத்துகிறவரோ இயேசு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இந்த நீதி பாவம் இந்த விஷயத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், பாவம்ங்கிறத எடுத்துட்டு பணத்தை தூக்கி வைங்க. அல்லேலூயா. கடன் சமாச்சாரத்தை வச்சு பாருங்க. நம்ம பாவம் இல்லாத இடத்துல கடனும் இருக்காது. அல்லேலூயா. அந்த கடனை அடைக்க ஒரு அற்புதம் நிகழும். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள்ள இருந்தால் கடனை அடைக்கிற ஒரு அற்புதம் அங்கே நிகழும். ஆசீர்வாதத்தின் வல்லமை ஊற்றாய் வரும். நான் தேவனுடைய வசனத்துக்கு நான் ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் பார்த்துடலாம். அதே 2ல் ஆண்டவர் தொடர்ந்து 12லேருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட எழுந்தவர்கள். சொல்லுங்க, இயேசு மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு எழுந்தாரு.
இதை மெதுவா சொன்னீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன் இருக்கிறீர்கள்னு. அவர் உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுந்தேன். அல்லேலூயா. நான் ஏதோ வெங்கிலிருந்து எந்திரிச்சேன் இல்ல, நான் உயிர் தெழுந்தேன். அல்லேலூயா. ஆமா, உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, பின்னாடி போற வேலையே கிடையாது. எழுந்தா அவர் நேரம் எங்க போனாரு? கலிலேயாவுக்கு போனாரா இல்லையா? எழுந்தா எங்க போனாரு? சந்தேகமா சொல்லாதீங்க. ஆமா, அவர் ராஜாதி ராஜா. சொல்லுங்களேன் நல்லா. அல்லேலூயா. நீ அவரோட கனெக்ஷன்ல இருக்கையா, நீ அவரை ராஜான்னு சொன்னீங்கன்னா நீயும் ராஜான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, சாவையும் ஜெயிச்சு எந்திரிச்சிட்டேன். எப்படி? மரணத்தை ஜெயிச்ச ஆளு யாரு? யாரு? மரணத்தை ஜெயிச்சா சேர்ந்து வந்தா தான் மரணம். கடன் மரணமா? கடன் மரணமா? கடன் வாங்கிட்டு எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான்? கடன் மரணத்தை உண்டாக்கி இருக்குல்ல. நான் சொல்றேன், கடனும் கூட ஒரு மரணம் தான். ஆனா ஆனா நான் இயேசுவோடு கூட உயிர் தெழுந்தேன். இனி உயிர் தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை, எனக்கும் மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, உயிர் தெழுதலுக்கு பின்பாக ஒரு தோல்வியும் உங்க வாழ்க்கையில கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீ தோத்துக்கிட்டே இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் பல தடவை விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, நேரம் எங்கதான்? அடுத்த வசனம் எங்கதான்? அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யாரோட உட்கார்ந்துட்டோம்? தேவனோடு கூட. அல்லேலூயா. ஆமா, ஓசியா உட்கார்ந்தாச்சு. சொல்லுங்க, ஓசியா உட்கார்ந்தாச்சு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி சிஸ்டம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? உங்களை இங்க நீங்க ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆலயத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க அவரோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. தேவன் உங்களை குறித்து எழுதி வச்ச வசனம், நீங்கள் அவரோடு கூட எழுந்தவர். இப்ப நான் சொல்றேன், உயிர் தெழுந்த இயேசுவும், சொல்லுங்க, உயிர் தெழுந்த இயேசுவும் இந்த மாம்சத்தில் இருக்கிற நானும் ஒன்னா இருக்கோம். அல்லேலூயா. இதென்னப்பா, மாம்சத்துல அப்படியே உயிரோட சொல்றேன். அந்த விசுவாசம் உங்களை எழுந்தவர்களாக இந்த பூமியில இந்த சரீரத்திலேயே உங்களை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க செத்த பிறகு எழுப்பப்படுகிற அதை சொல்லல, இப்பொழுதே நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் இந்த நாட்களிலேயே நீங்கள் உயிர் தெழுதலின் வல்லமைக்குள் இருக்கிறீர்கள், ஜெயத்தின் வல்லமைக்குள் இருக்கிறீர்கள். உங்களை தோற்கடிக்கத்தக்க வல்லமை இந்த உலகத்துல இனி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படி இருக்கிறீர்கள். 2 வருஷம் அடுத்து, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் அவரோடு கூட உயிர்ப்பித்து அடுத்தது என்னது? உயிர்ப்பித்து. உயிரோட எந்த சாச்சா? உயிரோட எந்த சாச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அவரு அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு. தாயி, நீ மன்னிப்பியா? ஐயா ராசமணி, நீ இன்னும் உள்ள பாவம். சிலருக்கு தான் செஞ்ச பாவத்தை காட்டிலும் அடுத்த ஆள் செஞ்ச பாவம் தான் பெருசா தெரியும். நான் 5000 ரூபாய் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டேன், என்ன எனக்கு அது பெருசா தெரியாது. ஆனா 5 ரூபா ஒருத்தன் களவாண்டு போனா பாருங்க, ஐயோ, அவனை கொன்னே தீக்கணும்.
அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு. அவர் உங்க அக்கிரமங்களை மன்னித்தாரா? உயிர் தெழுந்த பிறகு மன்னிச்சாரா? அதுக்கு முன்னாடி மன்னிச்சாரா? முன்னாடியும் மன்னிச்சாரு, உயிர் தெழுந்த பிறகும் மன்னிச்சிட்டு நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த. மன்னிச்சது மட்டும் இல்ல, உங்களுக்கு இனிமேல் எந்த எதிரிடையாயிருந்த, அதாவது பொய் சொன்ன மவனே மரணம்தான். அது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமா. அப்புறம் அது கட்டளையா இல்லையா? கட்டளை தானா? கட்டளை தான். அந்த கட்டளைகளினால நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து. அது யாருடைய கட்டளை? யார் எழுதி கொடுத்தா? தேவனே எழுதி கொடுத்தாரு. நான் சொல்றேன், அந்த கட்டளையை மாத்துறதுக்கு தேவகுமாரனாலதான் முடியும். அந்த தேவகுமாரன் உங்களுக்கு விரோதமா இருந்த ஸ்கிரிப்சர், உங்களுக்கு விரோதமா இருந்த அந்த தண்டனைக்குரிய அந்த கையெழுத்தை, உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள் இன்றைக்கு குலைத்து போடப்பட்டிருக்கிறது. அது உங்கள் கணக்குல இல்லை. அத நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல ஆணிய அடிச்சு. அல்லேலூயா. இனி நீ தைரியமா எழும்பு, இயேசுவோடு கூட எழும்பு, விசுவாசத்தோடு எழும்பு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு தீவிரத்தோடு எழும்பு. அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒன்றை என சமாச்சாரத்தை தூக்கி போட்டுங்க. அல்லேலூயா. தேவன் செய்த மீட்பை கேவலப்படுத்தக்கூடாது. தேவன் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. எனக்கு நிறைய சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நாங்க ஒருத்தர் மேல பிரியப்பட்டு அல்லது நல்ல சமாதானம் ஆயிரட்டும் அப்படின்னு நாங்களே எதையாவது ஒரு கிஃப்ட் வாங்கி நானும் விருதுராஜும் போய் இதெல்லாம் வச்சுக்கங்க, உங்களுக்காக தான் இதை வாங்கினது, வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்து அவங்க ஏற்றுக்கொண்டா சந்தோஷம். ஏற்றுக்கொண்டா சந்தோஷம். நீங்க ஏதாவது இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? வராதா? ஒரு சிலர் இருக்காங்க, குடுதல் படம் பிடிங்கிடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம், கண்ணு படிச்சுன்னு தெரியுது. அப்படி கிடையாதுன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆமா, கொடுத்தா சந்தோஷம். ஆனா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நல்ல வேலை வேண்டாட்டாங்கன்னு வருவீங்களா? இப்படி தெரியாது. ஆனா தேவனுடைய இரக்கங்களை யார் வேண்டான்னு சொல்றீங்களோ அல்லது அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களோ அல்லது தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால், நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கைகளில் ஆணி அடிச்சு கால்களில் ஆணி அடிச்சு தொங்கினாரு. உனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. நீ அதையெல்லாம் விட்டுட்டு நான் இன்னும் பாவத்துல தான் இருக்கேன் போல, பாவிதானா பாவிதா, மண்டே உடைக்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு விரோதமா இருந்த கையெழுத்துக்களை உன் நடுவில், தேவனுக்கும் உனக்கும் நடுவில் இப்ப அது இல்லை, இப்ப அது கிடையாது. அல்லேலூயா. ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி எங்க இருக்கு?
வெற்றி எங்க இருக்கு? சிலுவையில வெற்றி சிறந்தான். அல்லேலூயா. அவருடைய மரணம் உனது வெற்றியை அறிவிக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் உன்னுடைய ஆளுகையை அறிவிக்கிறது. அல்லேலூயா. நீ பழையாளாய் இருக்கிறாய் என்று உன் மனது சொல்லுகிறது. ஒரு மணி நேரம் பேசாம வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்க ஏசியை போட கிடந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் சொல்லி ரிசல்ட்டுக்கு என்னன்னு கேட்டா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இதே மாதிரியா வாழ்வான்? நான் சொல்றேன், வர வர வாரம் நீ வர வர விருத்தியாகிறியோ இல்லையோ, வாரம் விருத்தி ஆகணும். அல்லேலூயா. வாரம் விருத்தி. இதை சொல்லாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா? ஏன்னா உங்க மனசுல என்ன கிடையாது? ஆவிக்குரிய லூஸ் தன்மை. ஆமா, மாம்சத்துல லூஸா இருந்தா அவன் என்ன செய்வான்? அன்கண்ட்ரோலா இருப்பான். ஆவிக்குரிய காரியத்துல லூஸா இருந்தா என்ன நடக்கும்? சில நேரம் சொல்லுவான், நல்ல காரியத்தை சொல்லுவான், உனக்கு விளங்க, ஏய் லூஸு சொன்னத அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம் உங்களுக்கு? அவருடைய கிருபையினால இருள்ல இருந்து வெளியே வந்தாச்சு. சொல்லுங்க, இருள்ல இருந்து. ஏமா பின்னாடி இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இருள்ல இருந்து என்ன ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்து செட்டில் ஆயிட்டேன். இது ஒரு பெரிய கூட்டம். இது ராஜாவின் கூட்டம். இது பரிசுத்த கூட்டம். இது தேவனுக்கு சொந்தமான கூட்டம். இது அதுலதான் நான் இருக்கேன். அல்லேலூயா. அப்படியே கொலோசையர்ல என்ன சொல்லியிருக்கு? அவருக்குள்ள அல்லேலூயா பரிபூர்ணமா இருக்கேன். குறைவு இல்லை, சோர்வு இல்லை, பயம் இல்லை, நோய் இல்லை, கடன் இல்லை, அவிசுவாசமும் இல்லை. இல்லையா? இல்லை. அது சந்தேகமா இருக்கா? இல்லை அது சரியா இருக்கா? சந்தேகமா இருந்தா அதுக்கு பேர் அவிசுவாசம். இல்லை நிச்சயமா அப்படித்தானா? அல்லேலூயா. இல்லை கையில காசு வந்த பிறகு பார்ப்போமா? அடுத்து பரிபூர்ணமா உள்ளவர்களா இருக்கீங்களா? பரிபூர்ணம் இருக்கா? நான் சொல்றேன், நீ ஆமான்னு சொல்லு. தேவனோடு இசைந்து இருந்துக்கோ. அவர் உன்னை பற்றி சொல்லுகிறார். அதனால சொல்லு, நான் அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறேன். ஆமென். அடுத்து வசனம் இருக்காமா? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கேன்? நான் அவரை பற்றி விசுவாசத்தினால கேளுங்க, விசுவாசத்தினால பாவ சரீரம் போய் தொலைஞ்சது. தேவ நீதிக்கு ஏதுவான கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறேன். இது ஒரு முத்திரை, ஆவிக்குரிய முத்திரை. இது பரிசுத்தாவியின் முத்திரை மாதிரி. அல்லேலூயா. அவருக்குள்ள பெற்றேனா? இப்போ என்னாச்சு? ஆண்டவர் சொல்றாரு, அவரை இயேசுவ, சத்தமா சொல்லணும், இயேசுவ மரித்தோர்ல இருந்து எழுப்பின தேவன், அவர் மேல ஏன் விசுவாசம் இருக்கு. ஆகையினால அந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, என்னையும் அவரோடு கூட எழுப்பி விட்டுச்சு. அல்லேலூயா. அவரு பட்ட பாடுகளினால அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருந்தாரு. அல்லேலூயா. நான் ஒரு நிமிஷத்துக்குள்ள அவரை எழுப்பின தேவனுடைய செயலின் மேல
விசுவாசத்தை வச்சு அவரோட எழும்பிட்டேன். அதனால உனக்கு மதிப்பு தெரியல. அல்லேலூயா. இயேசு உயிரோட எழும்பணும்னா சிலுவையில அடிக்கப்படணும். இயேசு உயிரோட எழும்பணும்னா மரிக்கணும். இயேசு உயிரோட எழும்பணும்னா அவரை கொண்டு போய் ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் உயிர் தெழணும்னா தேவன் அவரை வந்து மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கணும். இவ்வளவு செஞ்சாதான் அவர் உயிரோடு எழுந்தார்னு அர்த்தம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி இல்லை. இயேசுவ தேவன் உயிரோட எழுப்பினார்னு விசுவாசிக்கிறேன். இப்போ அவர் உயிர் தெழுந்த பிரகாரம் நானும் அவரோடு கூட உயிர் தெழுந்தவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, உயிர் தெழுந்த பிறகு அங்க என்னத்துக்கு பாவம் வருது? அவருடைய கூட உயிர்ப்பித்து என்னதுமா? அது வேண்டாமா? அதை எடுத்துருவோமா? இல்லை, அது சரி வராதோ? அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டாம், எடுத்துருவோமா இல்லை இருக்கட்டுமா? அக்கிரமங்களை மன்னிச்சிடலாமா? நான் சொல்றேன், இங்க எல்லாம் நீ சந்தோஷமா வீட்டில் போய் நீ ஏதாவது ஒரு வில்லங்க கலப்பனேன்னு வச்சுக்க, ஏன் அப்ப இதை நினைச்சுக்கோ. வீட்டில் போய் நீ கெட்டிக்காரனா பேசுவ, கெட்டிக்காரியா பேசுவேன். உன் கெட்டிக்காரத்தனத்தான பெரிய பாடா இருக்கு. சரி, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து உனக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்து, உனக்கு விரோதமாக இருந்த தண்டனைகள் யாவையும் குலைத்து உனக்கும் தேவனுக்கும் நடுவில் அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு சிலுவை மேல ஆணி அடித்து சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு ரைட் உனக்கு வெளிப்படையான ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வெளியரங்கமான ஒரு ஜெயம் உன் வாழ்க்கையில வருகிறது. நான் சொல்லுகிறேன், இனி மற்றவர்கள் காணத்தக்க விதத்துல உங்க வாழ்க்கையில இந்த ஜெயம் உண்டாகிறது. விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், விசுவாசித்தவள் பாக்கியவதி. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லிருங்க, இனி நம்ம இஷ்டத்துக்கு நார்மலா வாழ முடியாது போல. அல்லேலூயா. அப்நார்மல் க்ளோரியில தான் வாழ முடியும், தேவ தயவுல தான் வாழ முடியும், ஜெயத்துல தான் வாழ முடியும். இனி தோல்வியே கிடையாது. சரி சரி, எனக்கும் அந்த தோல்வி பிடிக்கலன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, இல்ல ஊட அப்பைக்கப்ப 2 தடவை அழுதாத்தானே நமக்கு தோத்துறோம். இனி அழுவீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? இந்த உயிர் தெழுதலில சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இந்த உயிர் தெழுதலிலே, அல்லேலூயா, இந்த உயிர் தெழுதல் நம்மை ரட்சிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உயிர் தெழுதல் கடன் அடைக்குது. உயிர் தெழுதல் நோய்களை குணமாக்குகிறது. இந்த உயிர் தெழுதல் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது. இந்த உயிர் தெழுதல் தேவனோடு கூட நெருங்கின உறவை கொண்டு வருகிறது. ஆமென். நீங்க என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நீங்க யாருக்கு சொந்தமான ஜனம்? யாருக்கு சொந்தமான ஜனம்? அவருக்கு, தேவனுக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. நெஞ்சத்தோடு சொல்லுங்க, நான் பாக்கியவதி, நான் பாக்கியவான், கர்த்தர் என்னோட. நான் சொல்றேன், களைஞ்சு போட வேண்டிய பாவ சரீரத்தை மட்டும் இல்லை, இந்த சோகம் என்கிற முகமூடியும் தூக்கி தூரத்துல போடு. சைக்கிள தூக்கி போட், போட்டியா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, ஜெபம் பண்ண வரும்போது சோகத்தோட வந்த குடி ஒன்று எடுத்து முகத்தை மூடி கெட்டி ஒரு குத்து விடணும். இல்லை ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
கேட்கறதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் ஜெபம் வரும்போது குடும்ப பிரச்சனை. இப்ப சொன்னது என்ன சொன்னோம்? நீ குடும்ப பிரச்சனைட்டு வந்தேன்னா சொல்லுங்க. குடும்ப பிரச்சனைனா இந்த பாஸ்டர் ஒரு குளோரி இருக்கு, ஆச்சரியமான ஒளி இருக்கு, இனி வெற்றி தான் இருக்கு. அது எனக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் வரும்போது தெரியல பாஸ்டர், இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் அந்த பெரிய வெற்றிக்குள்ள இருக்கிறேன், பின்னாடி போக முடியாது. உயிர் தெழுந்த பிறகு மறுபடியும் உங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ண வாய்ப்பே கிடையாது. இனி போய்கிட்டே இரு. சொல்லுங்க, வெற்றி மேல வெற்றி போய்கிட்டே இருக்கட்டும். ஜெயத்தின் மேல ஜெயம், பலத்தின் மேல பலம், மகிமையின் மேல மகிமை அடைந்து சீயோனுக்கு வருவீர்கள். உங்களை எல்லாம் சீயோன்ல கர்த்தர் உங்களை வரவேற்கிறதுக்கு முன்கூட்டி போயிருக்கிறாரு. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, களி கூர்ந்து மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாட்டு பாடுற பிள்ளைங்க முன்னாடி வாங்க. ஆமென். அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நிறைய பேருக்கு பசி இருக்கு. அல்லேலூயா. ஒரு தரிசனம் உங்களுக்கு வந்துருச்சா? அல்லேலூயா. ஆமா, இங்க கொண்டு வராத என்ன பாட்டு வந்தேன்னா பார்த்துக்கோ, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த தரிசனத்தை குறித்து ஒரு பாட்டு பாடினாங்களா? அல்லேலூயா. என்ன பாட்டு பாடினீங்க? அதை அதுக்கு அடுத்த பாட்டு, இதுக்கு அடுத்து ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, நிச்சயமாகவே முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிஞ்சிருச்சு. உன் பிரச்சனை இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு. உயிர் தெழுந்தாச்சு, தீர்வு உண்டாயிருச்சு. அந்த உயிர் தெழுதல் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. பாடுவோமா? ஒரு 2 ஸ்டான்ஸா பாடுவோமா? அல்லேலூயா. நிச்சய